ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுஎன்எஸ் அட்ரிஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா இபிஎஃப்ஓல இருக்கிற இஎல்ஐ ஸ்கீம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த திட்டத்தில் இருக்கிற யுஏஎன் ஆக்டிவேஷன் மற்றும் ஆதார் பேங்க் அக்கவுண்ட் லிங்கிங்க்கு டேட்ஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டம் என்ன, யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இஎல்ஐ ஸ்கீம்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இஎல்ஐ ஸ்கீம்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற ஸ்கீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேலை வாய்ப்புக்கான ஊக்கத்திட்டம் தாங்க. இந்த திட்டத்தின் மூலம் 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதை ஒரு டார்கெட்டா வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ புதிய ஊழியர்களுக்கு பிஎஃப் பங்களிப்பு, வேலை வாய்ப்புல பார்த்தீங்கன்னா நிறைய இன்சென்டிவ்ஸ் தரது, இது எல்லாமே பழைய நன்மைகள் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம யுஏஎன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுஏஎன் அப்படின்னா யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர். இது ஒரு 12 இலக்க எண்ணுங்க. இதில உங்களுடைய பிஎஃப் கணக்குகள ஒரே இடத்துல நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். மேனேஜும் பண்ணிக்கலாம். வேலையை நீங்க மாற்றினாலும் புதிய பிஎஃப் கணக்கு திறக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏற்கனவே உங்ககிட்ட யுஏஎன் இருக்கும். அந்த யுஏஎன் மூலமே உங்களுக்கு எந்த கம்பெனிஸ்ல வேலை செஞ்சாலும் அந்த பிஎஃப் கணக்குகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க பார்த்துக்க முடியும். நெறைய டிரான்சாக்ஷன்ஸும் அதில பண்ணிக்க முடியும். யுஏஎன் ஆக்டிவேஷன், பிஎஃப்ல பணம் எவ்வளவு இருக்கு, உங்களுடைய பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பாஸ்புக்ல இருக்கிற டீட்டெயில்ஸ வெரிஃபை பண்றது, இப்படிங்கிற மாரி எல்லா சேவைகளையும் நீங்க ஆன்லைன்லேயே இந்த யுஏஎன் நம்பர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த இபிஎஃப்ஓ, யுஏஎன் 2யுமே ஆக்டிவேஷன் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம ஆதார் வங்கி கணக்கு லிங்கிங் பண்றதுக்கான கடைசி தேதிய கவர்மெண்ட்ல மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்கங்க. ஜூன் 30, 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதற்கு முன் இந்த தேதி பலமுறை மாற்றப்பட்டு கடைசியா மார்ச் 15ஆக இருந்துச்சுங்க. இப்ப அத கரெக்ட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் 30 வரைக்கும் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்கங்க. யுஏஎன் எப்படி நீங்க ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட யுஏஎன் நம்பர் இருக்கும். ஒருவேளை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, இபிஎஃப்ஓட அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணலாம். ஆக்டிவேட் யுஏஎன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களோட யுஏஎன், ஆதார் எண், பிறந்த தேதி, மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் கரெக்ட்டா நீங்க குடுக்கணும். உங்களுடைய ஆதார்ல லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க. அத கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. ஃபைனலா உங்களுக்கு அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் யுஏஎன் ஆக்டிவேஷன் ஆயிடும். முக்கியமான இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, யுஏஎன் ஆக்டிவேஷன், ஆதார் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த எம்ப்ளாய்மென்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமா நன்மைகள பெற முடியாதுங்க. கடைசி தேதிக்கு முன்னாடி இந்த செயல்பாடுகள நீங்க எல்லாருமே கரெக்ட்டா முடிச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க தவறும் பட்சத்தில பிஎஃப் பணம் பெறுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஆன்லைன் சேவைகளையும் பயன்படுத்த முடியாம போயிடும். அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த லிங்கிங் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்ன நண்பர்களே, உங்களுடைய எதிர்கால நலனுக்காக இந்த முக்கியமான ஒரு திட்டத்த நீங்க எல்லாருமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இருக்க தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.